இன்னைக்கு நாடு பூராவும் யார பத்தி பேசுறாங்க? அண்ணனை பத்தி பேசுறாங்க. ஆமா. வீராசாமி என்ன, எனக்கு மட்டும் ஒரு சின்ன சந்தேகம். மனிதனுக்கு சந்தேகமே இருக்க கூடாது. என்ன உங்க சந்தேகம்? இல்ல, காலையில அரை மணி நேரம் தான் ஸ்டேஷனுக்கு போறதா தெரியுது. மத்தபடி முழு நேரமும் இங்கேதான் உட்கார்ந்து இருக்கீங்க. ஆனா பேப்பரை பார்த்தா அவனை பிடிச்சேன் இவனை பிடிச்சேன் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு என்னவோ மலைப்பா இருக்குங்களே. நியாயமான கேள்வி. இந்த மிருகங்களுக்கெல்லாம் ஒரு சுபாவம் உண்டு. அதாவது சதா உருன்னு சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரே ஒரு மிருகம் மட்டும் இதுல விதி விலக்கு. அது லைன். லைன்னா தெரியுமா? தெரியாதண்ணே. சிங்கம். அது என்ன மாதிரியே சாந்தமா உட்கார்ந்து இருக்கும். ஆனா திடீர்னு பசி எடுத்துன்னு வைங்க, போய் ஒரே அடி யானையவே அடிச்சிடும். அந்த மாதிரி நான் இங்கேயே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மனசுல ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த காலையில half an hourல எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிடுவேன். எஸ் ஜூஸ். சீக்கிரம் வந்து ஒழிஞ்சுக்கோடி. அந்த சேட்டு நம்மள பார்த்தா அவ்வளவுதான், கண்டுபிடிச்சிட்டுவான். வாடினா தப்பு பண்ணியாச்சு. இனியும் அதை மறைக்க முயற்சி பண்றது அதை விட பெரிய தப்பு. வாங்க அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்போம். உங்க அப்பா அம்மா எந்த நேரத்துல போயிட்டாங்களோ இது பாருங்க, இத நான் வேணும்னு செய்யல. ஏதோ தெரியாதனமா நடந்துருச்சு. காலங்காட்டால இவ்வளவு பெரிய துப்பாக்கி வச்சுட்டு தங்கு தப்பான்னு ஆடும் போது தெரியுமே. உங்களுக்கு எல்லாம் சுடணும்னு ஆட்ல இருந்தா மைதானத்துல போய் மரபா சுடலாமே. ஐயோ சொன்ன கேளுடி. மூணாவது பல்பு போச்சு. இனி ஏதாவது பேசுனீங்க பல்பு உடையாது, உங்க 2 பேரும் மண்டதா உடையும். இப்பவே போலீஸுக்கு போன் பண்ணி உன்னை என்ன செய்யறப்பா? அந்த சேட்டு போலீஸுக்கு போன் பண்ண போறாரே, உண்மையிலே ஹீரோ மாதிரி ஒரு போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்றாருன்னு வை, என்ன பண்ணுவ? நெவர். அந்த அளவுக்கு தில் உள்ள ஆளு டிபார்ட்மெண்ட்லயே கிடையாது. என்ன நடந்தது? இன்ஸ்பெக்டர் ஜி, அந்த மாடி மேலே 4 லட்சம் இருக்காங்க. எங்க வீட்டு மேல சொல்றாங்க. என்னமான்னு கேட்டு பிசாசு ராட்சசின்னு எங்களை திட்டுறாங்க. அப்புறம் 2 நாள் சொல்றாங்க. விளையாட்டுக்கு போலீஸுக்கு போன் பண்ணுவேன்னு சொல்லி என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்க 2 பேரையும் இங்க சுடறதுக்கு ஏம் பண்ணி வர்றாங்க. ஆத்தாடி பாவண்டி, நீ இனி நீ தப்பிக்கவே முடியாது. ஆமாண்டி, அந்த ஆளு கீழே நின்று உங்க அப்பா யாரு என்னன்னு போர்டு தெளிவா படிச்சு பார்த்துட்டு எங்களை ஒரு முறை மறைச்சிட்டு ஒரு முடிவோட தான் மேல வந்துட்டு இருக்கான். யார் என்னன்னு கேளுங்கடி. ஐ திங்க் எங்க அப்பா கிட்ட ஏதாவது ரெக்கமெண்டேஷனுக்கு வந்திருப்பாரு. எதுக்கா பல்ப் உடைச்ச? நான் யாருன்னு தெரியுமா? கமிஷனர் பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் வந்தேன். இது பாரு மேன், பல்ப் உடைச்சா மீறி போனா 50 ரூபாய் தான் ஃபைன் போடுவாங்க. உன்னை கிஸ் பண்ணா நடுறி. யோ, எதுக்கு அந்த பொண்ணுக்கு சல்யூட் அடிக்கிறீங்க? இல்ல கமிஷனர் வீட்டு பொண்ணுங்க. அதுக்கு கமிஷனர் பொண்ணுகிட்ட வேலை பாக்குறீங்க? ஸ்டூபிட்ஸ், கையா இருக்கீங்க. இது பாருங்க மிஸ்டர், நான் ஒரு காலேஜ் பொண்ணு, அதுவும் வயசு பொண்ணு. தெரியுது. அதனாலதான் உள்ளதெல்லாம ரொம்ப மரியாதையோட வெளி பெஞ்சில் உட்கார வச்சிருக்கேன். ஓகே, தேங்க் யூ. ஆனா நான் அவ்வளவு பெரிய தப்பு என்ன பண்ண? ஆளைய ஷூட் பண்ண. ஏதோ விளையாட்டுக்கு 2 லைட்ட உடைச்சா. ஏன் விளையாடுறதுக்கு உன் வீட்டுல லைட் இல்ல? இருக்கு, ஆனா அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. யோ ஐயா, அந்த லாக்கப் ஓபன் பண்ணி இந்த பொண்ணை உள்ள அடைச்சு ஒரு 5 சுண்டலி விடுங்க. ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் செஞ்சதெல்லாம் தப்பு. இனிமே அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இனிமே யார்கிட்டயும் நான் கமிஷனர் பொண்ணுன்னு தெனாவட்டா பேச மாட்டேன். நான் கமிஷனர் பொண்ணுங்கிறதே மறந்துடுறேன். உட்காரு. ஒரு 1/2 hour கழிச்சு அனுப்புங்க. ப்ளீஸ். என்ன? நான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அவளை மட்டும் தனியா விட்டுட்டு நாங்க எப்படி போறது? சரி, நீங்களும் இங்கே நில்லுங்க.
போலீஸே கிடையாதுங்கிறேன். டாடி சமீப காலத்துல என்னுடைய அதிரடி நடவடிக்கைகளை பார்த்து எங்க கமிஷனருக்கே கூட என்ன பார்த்தா லேசா ஒரு விடவிடம். சார் எஸ். என்ன விஷயம்? கமிஷனர் வந்திருக்காரு, உங்களை கூட்டிட்டு வர சொன்னார். நம்ம கமிஷனரா? பின்ன கார்பரேஷன் கமிஷனர் நம்ம கிட்ட வருவாரு. நம்ம கமிஷனர் தான் சார். நம்ம கமிஷனர் திடுதுப்புன்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்காருன்னா ஏன்பா யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா? யாரு, நாங்களா? நீங்க தானே கமிஷனர் பொண்ணை அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்து வச்சீங்க. அச்சோ, நினைச்சேன் வீரவேசமா கொண்டு வந்து உள்ள அடைக்கும் போது ஏதாவது ஒம்பது முன்னே. ஆஞ்சநேயரே, தப்பு பண்ணிட்டியே. ஆளம் தெரியாம காலை வச்சுட்டியப்பா. ஏதோ உன்னால ப்ரமோஷன் கிடைச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப உத்தியோகத்துக்கே உழ வச்சுட்டியே. நீங்க தப்பு பண்ணிட்டு ஆஞ்சநேயர் குத்தம் சொல்றீங்க. உனக்கு தெரியாது, அனுமார் சில நேரத்துல குரங்கு புத்தியை காமிச்சிரும். அந்த ஆளை இங்க இருந்து உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இல்ல சஸ்பெண்ட் பண்ணணும். இல்ல டிஸ்மிஸ் பண்ணணும். ஹோல்ட் இட். பாதிக்கப்பட்டிருக்கிறது என் பொண்ணு, அதனால அவ சொல்றதுதான் ஃபைனல். இத பாருமா, உங்க அப்பா சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற வேண்டிய கமிஷனர். அத மனசுல வச்சுக்கிட்டு அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நீயே நல்லா யோசனை பண்ணி சொல்லு. இத அவருக்கு பிரசன்ட் பண்ணிடுங்க டாடி. நான் கமிஷனர் பொண்ணுதானே தெரிஞ்சும் கூட தப்பு தானே சொல்லி என்ன ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்தாரே, அந்த நேர்மையும் துணிச்சலையும் நம்ம ஹாண்டல் பண்றதா மரியாதை. I am really proud of you, my girl. சாரி சார். சார், நான் நடந்த எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்ன மாதிரி உன்ன மாதிரி ஆட்கள் கடமையில கண்ணும் கருத்துமா இருக்கணும். எந்த விதமான நிர்பந்தங்களுக்கும் வளைஞ்சு கொடுக்க கூடாது. இதானே சொல்ல வர்றேன். ஐயோ, அது இல்ல சார். நான் சொல்ல வந்தது புரியுதுப்பா. அவளுக்கு கொஞ்சம் பயம் வரணுமேங்கிறதுக்காகத்தான் நிச்சயமா விளையாட்டுக்கு அவளை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. அவளும் உன்ன மாதிரி பொறுப்பானவதான். உன்னுடைய நேர்மையை டெஸ்ட் பண்றதுக்காகத்தான் அவளும் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு பேசிருக்கா. இல்லன்னா உன்னுடைய துணிச்சலை பாராட்டி அவளுடைய தங்க செயினை உனக்கு பிரசன்ட் பண்ணுவாளா? என்ன? கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஐயாவுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க. ஏன் சின்ன பாப்பு? இன்னிலிருந்து நீங்க சப் இன்ஸ்பெக்டர் கிடையாது. ஐயோ, வேலை போயிருச்சா? ஆஞ்சநேயா, ஐயோ அது இல்ல பாவா. இன்னிலிருந்து நீங்க ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம் இன்ஸ்பெக்டர். ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம்னா அது சப் இன்ஸ்பெக்டரோட கீழ இல்லையே? இல்ல ஃபீல்ட் ஆபீசர் மாதிரி. அப்படியா? இனிமே நீங்க காக்கி ட்ரெஸ் போட வேண்டாம். கோட் சூட் போட்டுட்டு டிம்மா ஆபீசர் மாதிரி போலாம். நிஜமா சின்ன பாப்பா? இது ஆர்டர் பாவா. இல்ல, உன் அளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் வராது. நீ சொன்னா சரிதான். ஆஞ்சநேயரே, நீ மலை, நான் மடு. நீ சாட்ட, நான் பம்பரம். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே ஆஞ்சநேயா. பாவா, என்ன பாவா இந்த நேரத்துல பஜனை பாடிட்டு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு உனக்கு ஏதோ பண்ணணும் போல இருக்கு எனக்கு. ஒண்ணு பண்ணுவோமா? ரூம்குள்ள போலாமா? இல்ல, சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னீங்க. சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது. அது சரி. ஆனா கல்யாணம் ஆனதுல இருந்து இதே ரூம், இதே கட்டில், இதே பெட், போர் அடிக்குது பாவா. அது வாஸ்தவம் தான் சின்ன பாப்பு. ஆனா வீராசாமிக்கு வசதி அவ்வளவுதானே. நான் செலவு பத்தி கவலைப்பட போறது இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு வித்தியாசமான விருந்து தர போறேன். எப்படி சொல்றேன். என் சீட்டு பண்ண 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நேரா நாம 2 பேரும் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறோம். 5 ஸ்டார் ஹோட்டலுக்கா? போய் அங்க ஒரு ஹனிமூன் காட்டேஜ் புக் பண்ண போறோம். ஹனிமூன் காட்டேஜ் புக் பண்ணி? குட் மார்னிங். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒண்ணுல நேத்து வரைக்கும் சாதாரண சப் இன்ஸ்பெக்டரா இருந்த உங்களுக்கு திடீர்னு கிரைம் இன்ஸ்பெக்டரா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கே. அது எப்படி தெரியுமா? myself. நேத்து டாடி கிட்ட உங்க திறமையெல்லாம் எடுத்து சொல்லி நைட்டோட நைட்டா ப்ரமோஷன் கொடுக்க சொன்னேன். இருங்கடி, பர்சனலா பேசிட்டு இருக்கல, கொஞ்சம் டைம் ஆகும். ஏனுங்க, இவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்றேன், சிரிச்சுக்கிட்டு ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லக்கூடாதா? இத பார், அனாவசியமா லொடலொடன்னு பேசிட்டு இருந்தா எனக்கு பிடிக்காது. இப்ப நீ மரியாதையா வெளிய போறே இல்லையா? ப்ளீஸ் ப்ளீஸ், தயவு செஞ்சு உங்க கையை இறக்குங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. எனக்கு அவமானமா இருக்கு. ப்ளீஸ். இப்போ உனக்கு என்ன வேணும்? சொல்றேன். நேத்து காலையில டிபன் சாப்பிடும்போது இட்லிக்கு சட்னி, சட்னிக்கு குருமா. ப்ளீஸ், உங்களை கை எடுத்து கும்பிடுறேன்.
நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க இப்படி சீரியஸா கோவமா பேசினா நான் என் சேலஞ்ச்ல தோத்த மாதிரி ஆயிடும். உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சேலஞ்ச் பண்ணி கூட்டு வந்த? அதான் நேத்து ஸ்ட்ரீட்ல நான் உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லல, அதே மாதிரி நீங்களும் என்ன லவ் பண்றீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோட சொல்லிட்டேன். ஃப்ளவர் பொக்கே கொடுத்து அதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் இவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். நேத்து நான் உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னதோ ஒரு கலக்கு கலக்கிருக்கணுமே. ராத்திரி பூரா தூக்கம் வராம ஒரே கனவுகளா. அந்த கனவுகள்ல நாம 2 பேரும் நெருக்கமா ஒரு மார்க்கமா டூயட் எல்லாம் பாடிருப்போமே. கரெக்டா? மரியாதை வெளியே போ. Are you sure? நிஜமா என்ன நீங்க லவ் பண்ணல? இல்ல, வெளியே போ. இட்ஸ் ஓகே. நீங்க என் காதலை ஏத்து காட்டியும் பரவாயில்ல, ஆனா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னால அவமானப்படக்கூடாது. தயவு செஞ்சு பூத்து குலுங்கும் இந்த பூக்களையாவது வாங்கிக்கோங்க ப்ளீஸ். அப்படி டேபிள் வச்சுட்டு போ. நோ 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 நோ, கையில வாங்கினதை என் ஃப்ரெண்ட்ஸ் நம்புவாங்க. ஓகே, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. ஏய் 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 பிளடி ஃப்ரெண்ட்ஸ், அங்க என்னடி அரட்ட? இங்க பாருங்க. அங்க பாருங்க. ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ. நான் என் மனசை மாத்திக்க போறதில்ல. கஜினி முகமது மாதிரி வாழ்நாள் பூரா படை எடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க தான் உங்க மனசை மாத்திக்கணும். ஸ்வீட் ட்ரீம்ஸ். என்னது? சினிமா போட்டு பாத்தீங்கன்னா நாங்க யாரு என்னங்கிறது உனக்கு தெரியும். நீயே போடுற. என்னப்பா ராமு, ஓகேமா? என்ன நாம 2 பேரும் முன்ன பின்ன பார்த்தது இல்ல? இன்ஸ்பெக்டர் வீராசாமியே ராமுன்னு கூப்பிடுறேன்னு பாக்குறேன், அதானே? வேற ஒண்ணும் இல்லப்பா, நாம 2 பேரும் ஒரே ஜாதி தான். நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்த குற்றவாளி, நான் வெளியில சுதந்திரமா சுத்திட்டு இருக்க குற்றவாளி. சரி, விஷயத்துக்கு வரேன். நீ இன்ஸ்பெக்டர் நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு அடுக்கடுக்கான தொல்லை, அதோட ஏகப்பட்ட பண நஷ்டம் வேற. இப்பதான் உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சு போச்சே. இனிமேதான் ஒன்ன வச்சே நான் விட்ட காசை பிடிக்க போறேன். உன் ஆபீஸ் வாசல்ல என் கார் நிக்குது, அதுல ஏறி நேரா என் இடத்துக்கு வர்றேன். ரொம்ப யோசிச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணாத. அப்புறம் நான் கமிஷனர் போன் பண்ணி நீ வீராசாமி இல்ல ராமுன்னு சொல்ல வேண்டியிருக்கும். அப்புறம் ஜெயில தான் மீட் பண்ணணும். டைம் ஆகுது.